Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students 7th standard Max Term 2 Chapter 4 Geometry தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So last videoல try this நம்ம complete பண்ணிட்டோம். இப்போ நம்ம exercise 4.1 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸும் வரும். ஸோ யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன், யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப வந்து யூனிட் 4 தட் இஸ் சாப்டர் 4 நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அது கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸசைஸ் 4.1 third one, in each of the following triangles find the value of x. so ஒவ்வொன்றும் வந்து கொடுத்திருக்காங்க, எல்லாத்துலயுமே நீங்க வந்து x ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் ஆங்கிள் E, ஆங்கிள் F, ஆங்கிள் G கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் சம் ஆங்கிள் E வந்து எவ்வளோ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் E is equal to 80 degree. Next angle F is equal to 55 degree. Next angle G is equal to x. So இது வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, so ஃபார்முலா என்னது? that is sum of 3 sum of 3 angles AN GL ES. sum of 3 angles. Sum of 3 angles is equal to 180 degree. Okay, so angle E plus angle F plus angle EFG. இங்க பாருங்க, நான் C போட்டு வச்சிருக்கேன். EFG, okay, is equal to 180 degree. So 80 degree plus 55 degree plus angle G is equal to 180 degree. So இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. first 80 plus 55. so 0 plus 5 5, 8 plus 5 13, 135 degree plus angle G is equal to 180 degree. so angle G is equal to 180 degree minus 135 degree. so இப்ப சப்ராக்ட் பண்ணலாமா? 180 minus 135. so இது வந்து 10, இது வந்து 7. so 10 minus 5 5, 7 minus 3 4. so 45 degree, 1 minus 1 0. so angle G is equal to 45 degree. so actually இந்த angle G வந்து என்ன கொடுத்திருக்காங்க? x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க இந்த ஸ்டெப்லயே நீங்க வந்து x x ன்னு போட்டீங்கனாலும் ஓகே. இங்க நான் ஆங்கிள் G ஆங்கிள் G ஆங்கிள் G போட்டிருக்கேன். பட் ஆங்கிள் G க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? x. so x equal to 45 degree. புரியுதா? நீங்க இங்கேயே வந்து இங்க நீங்க சப்ஸ்டிட் பண்றீங்களா, இங்கேயே வந்து நீங்க x ஆங்கிள் G க்கு வந்து நீங்க x ன்னு போட்டீங்கனாலே போதும். ஓகே, x இதுக்கு பதிலா நீங்க x போட்டுட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல வந்து உங்களுக்கு x x ன்னு வந்துடும். இல்ல நீங்க லாஸ்டா போடுறீங்கனாலும் போட்டுக்கோங்க. x equal to 45 degree. எப்படி பண்ணாலும் ஓகே. ஆன்சர் வந்து 45 டிகிரி. சோ ஆங்கிள் M வந்து x, ஆங்கிள் N வந்து 96 டிகிரி, ஆங்கிள் O வந்து 22 டிகிரி. ஓகே, சோ sum of 3 angles, THRE, sum of 3 angles ANGLES, sum of 3 angles is equal to 180 degree. so add பண்ணுங்க பார்க்கலாம். angle M plus angle N plus angle O equal to 180 degree. okay, so angle M வந்து என்னது? x plus angle N வந்து 96 plus angle O வந்து 22 degree is equal to 180 degree. so x plus 6 plus 2 8, 9 plus 2 10 11, 118 degree is equal to 180 degree. so x is equal to
180 degree minus 118 degree. So இப்ப subtract பண்ணுங்க. subtract பண்ணீங்கன்னா என்ன வருது? 180 degree minus 118. So subtract பண்ணீங்கன்னா இது வந்து 10 change ஆகும், இது வந்து 7. So 10 minus 8 2, 7 minus 1 6, 62 degree. Okay, so your answer is x is equal to 62 degree. So x is equal to 62 degree. Understand? Third one, x வந்து 29 degree, y வந்து 90 degree. ஏன்னா வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? right angle. So 90 degree, z வந்து 2x plus 1. Okay, இப்ப நம்ம find பண்ணலாமா? Third one, so என்ன கொடுத்திருக்காங்க? angle x equal to 29 degree. Next angle y is equal to 90 degree. Next angle z is equal to 2x plus 1. So 2x plus 1 degree. Okay, so sum, sum, sum of 3 THRE, sum of 3 angles ANGLES is equal to 180 degree. So angle x plus angle y plus angle z is equal to 180 degree. So substitute the value. 29 degree plus 90 degree plus z is 2x plus 1 degree is equal to 180 degree. Okay, so now we have to add everything. Okay, so 9 plus 0 9, 9 plus 2 10 11, so 119 degree plus 2x plus 1 2x plus 1 degree equal to 180 degree. இப்ப நீங்க இது இந்த சைட் கொண்டு வரணும். So 2x plus 1 degree is equal to 180 degree minus இந்த சைட் வரும்போது என்ன வரும்? 119 degree. புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? subtract பண்ணணும். 2x plus 1 degree is equal to 180 degree minus 119 degree. இங்க நம்ம subtract பண்ணலாம். 180 degree 119. So minus இது வந்து 10, இது வந்து 7. So 10 minus 9 1, 7 minus 1 6, 61 degree. Okay, 61 degree. Next 2x plus 1 degree is equal to 61 degree. So இப்ப இந்த 1 இந்த சைட் கொண்டு வாங்க. So 2x is equal to 61 minus 1. So 2x is equal to 60 degree. Okay, இங்க degree போட்டுக்கோங்க. Next x is equal to 60 degree by 2. Okay, so 1 2 is 2, 3 2s are 6 0. So x is equal to 30 degree. That's all. Okay, so this is your answer. X is equal to 30 degree. Fourth one, JKL. So கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம இது find பண்ணலாம். Fourth one, so J வந்து என்னது? Angle J is equal to X angle K. So angle K is equal to 112 degree. Next angle L equal to 3x. Okay, so sum, sum of 3 THRE, sum of 3 angles ANGLS is equal to 180 degree. So angle J plus angle K plus angle L is equal to 180 degree. So x plus 112 plus 3x is equal to 180 degree. Okay, so இப்ப நீங்க என்ன பண்ணணும்? x plus 3x வந்து என்னது? 4x plus 112 degree is equal to 180 degree. So இது இந்த சைட் கொண்டு வாங்க. 4x is equal to 180 degree minus 112. So 4x is equal to subtract பண்ணுங்க. 180
minus 112. Okay, so இது வந்து 10, இது வந்து 7 change ஆகும். 10 minus 2, 8. 7 minus 1, 6. So 68 degree. Okay, 68 degree வருதா? So 68 degree. Next, இப்ப இந்த x இங்கே இருக்கட்டும். இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். 68 degree by 4. So divide பண்ணீங்கன்னா என்ன வரும்? So 4, 68. 1 4 is 4. Subtract 2 change ஆகும். 6 minus 4 2. Next 8 கீழே கொண்டு வாங்க. 7 4s are 28. 7 4s are 28. Subtract 0. So your answer is 17. So x is equal to 17 degree. So this is your answer. X is equal to 17 degree. Fifth sum பார்க்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? RST. So angle கொடுத்திருக்காங்க. Next sides கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. So ரெண்டு சைடு வந்து கொடுத்திருக்காங்க. 4.5 cm, 4.5 cm. So this is isosceles triangle. Students, இது வந்து isosceles triangle. இங்கேயும் வந்து சேமா இருக்கு. அப்போ 72 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க 3x இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கணும்? 3x இருக்கணும். ஏன்னா வந்து 2 sides ஈக்குவல்னா அப்ப ஆங்கிளும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். 3x 3x. ஓகே, fifth sum solution. So given that என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, given 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 that that given that rs, okay, rs is equal to rt. okay, இந்த மாதிரி போட்ட line segment. okay, so rs equal to rt. so rs வந்து எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 4.5 centimeter is equal to 4.5 centimeter ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. so ரெண்டு சைடு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ angle s is equal to angle t. okay, so angle s எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? angle s வந்து 3x degree equal to 3x degree. so இது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுவும் வந்து ஈக்குவலா இருக்கும். so 3x degree is equal to 3x degree. okay, reason என்னது? angles opposite to equal sides are equal. so angles 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 opposite oppo site angle opposite to equal equal sides. okay, so angles opposite to equal sides 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 are equal equal. okay, so இதுதான் வந்து reason. இப்ப நம்ம find பண்ணலாம். sum of three angles THREE, sum of three angles ANGLS, sum of three angles is equal to 180 degree. so is equal to 180 degree. okay, so angle R plus angle S plus angle T is equal to 180 degree. okay, so angle R வந்து என்னது? so அவங்க வந்து ஃபிகர்ல கொடுத்திருக்காங்க 72 degree plus angle S வந்து 3x degree 3x degree plus angle T வந்து 3x degree is equal to 180 degree. so 3x plus 3x எவ்வளோ? 6x. so 72 degree plus 6x degree is equal to 180 degree. so 6x இங்கே இருக்கட்டும். 72 degree இந்த சைடு வரும்போது மைனஸா சேஞ்ச் ஆகும். 180 degree minus 72 degree is equal to subtract பண்ணீங்கன்னா எவ்வளோ? 180 minus 72. so இது வந்து 10, இது வந்து 7. okay, so 10 minus 2 8. next 0, next 1 108. so 108 degree. okay, so 6x equal to 108 degree. so x மட்டும் எவ்வளோ? 108 divided by 6.
So இப்ப divide பண்ணுங்க. 108 6. So 1 6 is 6, subtract 4. So இந்த 8 கீழ கொண்டு வாங்க. 6 6 are 36, 6 7s are 42, 6 8s are 48, 6 8s are 48. So subtract 0. So answer வந்து என்னது 18 degree. So x is equal to 18, 18 degree. Okay, so இதுதான் வந்து answer. Sixth one, இப்ப நம்ம வந்து sixth oneல x value find பண்ணணும். So அவங்க 3x, 2x, 4x ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Sixth one, angle x equal to, so angle x is equal to 3x. Next angle y is equal to 2x. Next angle z is equal to 4x. கொடுத்துட்டாங்க. So sum of 3 angles. Sum of 3 angles is equal to 180 degree. So angle x plus angle y plus angle z is equal to 180 degree. So substitute the value. 3x plus 2x plus 4x equal to 180 degree. So 3 plus 2 5. 5 plus 4 9. 9x degree is equal to 180 degree. So x மட்டும் இங்க இருக்கட்டும். 9 இந்த சைடு வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். 180 degree divided by 9. So 1 9 is 9, 2 9s are 18, 0 அப்படியே வந்துரும். So x is equal to 20 degree. So this is your answer. X value வந்து 20 degree. Next இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? T கொடுத்திருக்காங்க, V கொடுத்திருக்காங்க, U வந்து 90 degree. So இதெல்லாம் வச்சு நீங்க வந்து x find பண்ணணும். Seventh one, angle T is equal to x minus 4 degree. Next angle U is equal to 90 degree. Next angle V equal to, so angle V is equal to 3x minus 2 degree. Okay, so 3x minus 2 degree. So sum, sum, sum of 3, THRE, sum of 3 angles, ANGLS, sum of 3 angles is equal to 180 degree. So x minus 4 degree plus 90 degree, okay, plus 3x minus 2 degree is equal to 180 degree. So இதுக்கு முன்னாடி நீங்க வந்து angle T plus angle U plus angle V is equal to 180 degree எழுதிக்கோங்க. அந்த ஸ்டெப் நான் விட்டுட்டேன். So மேல எழுதி இருக்கேன். இப்ப நீங்க வந்து values எல்லாமே substitute பண்ணணும். இப்ப வந்து bracket remove பண்ணணும். So x minus 4 degree plus 90 degree, okay, plus 3x minus 2 degree is equal to 180 degree. So x add பண்ணுங்க. 3x plus x 4x. Next இங்க என்ன கொடுத்திருக்காங்க? minus 4 degree minus 2 degree. So plus 90 degree அப்படியே எழுதிக்கோங்க. minus sign எழுதிட்டு 4 plus 2 6. Okay, so இங்க பாருங்க, இங்க வந்து 4 இருக்கு, minus 4 இருக்கு, minus 2 இருக்கு. அப்போ sign வந்து common, minus minus common. அதனால first 4 2 நம்ம add பண்ணிக்கலாம். So 4 plus 2 6 degree is equal to 180 degree. அதுக்கப்புறம் subtract பண்ணலாம். 90 degree minus 6 degree எவ்வளோ? 4x அப்படியே எழுதிட்டு plus subtract பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 84. Okay, 84 degree is equal to 180 degree. So இப்ப இந்த value இந்த side கொண்டு வாங்க. So 4x is equal to 180 degree minus 84 degree. So 4x is equal to 180 degree 84 degree. So subtract. So இது வந்து 10, இது வந்து 7. So 10 minus 4 6. 7ல 8 போகுமா? போகாது. So borrow, இது வந்து 0வா சேஞ்ச் ஆகும்.
So 8 minus 17, that is 17 ல 8 நீங்க வந்து subtract பண்ணணும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. So 96. Okay, 96 வருது. So 96 degree. இப்ப x மட்டும் இங்க இருக்கட்டும். Okay, 96 degree. இந்த 4 இங்க வரும்போது division change ஆகும். So 96 4. 1 4 is 4, 2 4s are 8. 8 subtract balance 1. இந்த 6 கீழே கொண்டு வாங்க. 4 4s are 16. 4 4s are 16. So subtract 0. So your answer is x is equal to, so இதுதான் வந்து division. உங்களுக்கு வந்து confusion ஆயிர போகுது. Okay, box குள்ள எழுதியிருக்கேன். So x is equal to 24 degree. That's all. 8th one NOP ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து x find பண்ணணும். 8th one, so first angle N is equal to x plus 31. X plus 31 degree. Okay. Next angle O is equal to 3x minus 10 degree. So 3x minus 10 degree. Next angle P is equal to 2x minus 3 degree. So sum, SUM, sum of 3 THRE, sum of 3 angles ANGLES, sum of 3 angles is equal to 180 degree. So angle N plus angle O plus angle P is equal to 180 degree. So x plus 31 degree plus 3x minus 10 degree plus 2x minus 3 degree is equal to 180 degree. So next you have to remove the bracket. So bracket remove பண்ணுங்க. X plus 31 degree plus 3x minus 10 degree plus 2x minus 3 degree is equal to 180 degree. Okay. Students, first நம்ம வந்து x எல்லாமே காமனா எடுத்து எழுதிக்கலாம். So x plus 3x plus 2x. Next numbers எடுத்து எழுதலாம். Plus 31 minus 10 degree minus 3 is equal to 180 degree. Okay. So add பண்ணுங்க. 1 plus 3 4, 4 plus 2 6, 6x. Next plus 31 minus 10 minus 3 கொடுத்திருக்காங்க. So minus 13 equal to 180 degree. So 6x 31 minus 13 எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 31 minus 13. So இது வந்து 11, இது வந்து 2. So 11 minus 3 8. 9 10 11. So correct. 8. 2 minus 1 1. 18 வருது. So plus greater number sign plus 18 degree. Sign வந்து plus எழுதுவீங்களா மைனஸ் எழுதுவீங்களா? எப்பவுமே greater number sign. So இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு. Subtract பண்ணிட்டு greater number sign plus 18. So plus தான் போடணும். 180 degree. So 6x is equal to 180 degree minus 18. So இப்ப subtract பண்ணுங்க. 180 degree minus 18. So இது வந்து 10, இது வந்து 7 change ஆகும். இது வந்து 10. So 10 minus 8 2. 7 minus 1 7 minus 1 6. Okay. 1 162. So subtract பண்ணீங்க என்ன வருது? 162 6x. So x மட்டும் இப்ப இங்க இருக்கட்டும். 162 divided by 6. So இப்ப divide பண்ணுங்க. 162 6th table. 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. So 2 6 are 12 போதும். Subtract 6 minus 2 4.
இந்த 2 கீழே கொண்டு வாங்க. இப்ப 42 வரைக்கும் சொல்லுங்க. 6 7s of 42. Okay, so subtract 0. So your answer is x is equal to 27 degree. That's all. Okay, so x find பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து தேர்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.